Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Ether யூனிட்ல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 11.1 ரைட் த ஐயூபிஏசி நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம ஐயூபிஏசி நேம் எழுதலாம். ஃபஸ்ட்டு செயின் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு ஸோ செயின் செலக்ட் பண்ணும்போது 5 கார்பன் இருக்கக்கூடிய செயின் இதை எடுத்துக்கலாம். அண்ட் நம்பரிங்கில் 1 2 3 1 2 3 எப்படி கொடுத்தாலும் 3 தான் வருது. பட் சப்ஸ்டியூண்ட்டுக்கு ஸ்மாலஸ்ட் வரணுன்றதுனால பண்ணிக்கலாம். இங்கே 1 இங்கே 2 இங்கே 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே 4 அப்போ 2ல் 2 மெத்தில் இருக்குது. அதே மாதிரி 4ல் ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? 2,2,4 ட்ரை மெத்தில் அண்ட் 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு, அதனால பென்டேன் அண்ட் ஆல்கஹால் தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ பென்டென் 3 ஆல் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அதோடைய ஐயூபிஏசி நேம். அண்ட் இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு செலக்ட் பண்ணும்போது நம்ம லாங்கஸ்ட் செயின் என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் செலக்ட் திஸ் லென்த்தாக இருக்கிறது. அண்ட் நம்பரிங் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6. ஸோ இங்கே 4 அண்டு 6 வருது. இங்கிட்ட இருந்து கொடுத்தா 2 அண்டு 4 வருது. ஸோ எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? நமக்கு 2 4 தான். அப்போ இந்த பக்கம் தான் நம்பர் கொடுக்கணும். அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4 5 6 7. அப்போ 5ல் ஒரு எத்தில் குரூப் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் எப்படி வரும்? நமக்கு 5 எத்தில் ரைட். 7 கார்பன் இருக்குது. ஸோ ஹெப்டு எல்லாமே சிங்கிள் பாண்டு ஹெப்டேன். அண்ட் 2லையும் 4லையும் நமக்கு என்ன இருக்குது? 2 ஆல்கஹால் இருக்குது. 2,4 டையால் ரைட்டா. ஸோ இதுதான் இதோடைய ஐயூபிஏசி நேம். நெக்ஸ்ட்டு ஒன் அதே கொஷினில் CH3 வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு நம்ம நேமிங் அதே மாதிரி செயின் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் நம்பரிங் எந்த பக்கத்துலேருந்து கொடுத்தாலும் சேம் தான். 1 2 3 அண்ட் 4 ரைட்டுங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? பியூட் அண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டு பியூட்டன் 2,3 2 அண்ட் 2 அண்ட் 3 என்ன இருக்குது? நமக்கு 2 OH இருக்குது. 2,3 டையால் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்கே டையால் எழுதலை நான். ஸோ 2,3 டையால்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இந்த காம்பவுண்டுக்கு ஐயூபிஏசி நேமிங் கிட்டத்தட்ட 3 OH இருக்குது. 1 2 அண்ட் 3 இருக்குது. ஸோ அப்போ செயின் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இதுதான் ரைட்டா. ஸோ செயினை செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ 3 கார்பன் தான் இருக்குது. அண்ட் 3 கார்பன் வர்றதுனால இதுக்குடைய ரூட் வேர்டு ப்ரொப்பு. ஸோ நம்பரிங் 1 இங்கே 2 இங்கே 3 எப்படி கொடுத்தாலும் சேம் தான். அண்ட் ப்ரொப்பேன் இப்போ நமக்கு சப்ஸ்டியூட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 1லையும் ஆல்கஹால் இருக்குது, 2ல இருக்குது, 3ல இருக்குது. ஸோ 1, 2, 3 ட்ரையால் அப்படின்னு வரும். அது டையால், இது என்னது? ட்ரையால். நெக்ஸ்ட் ஒன் CH3 கொடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? OH கொடுத்துருக்காங்க. ஸோ OH வந்து நம்ம ஃபீனால்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபீனாலில் இது ஃபஸ்ட்டு கார்பனாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபீனால் எடுக்கிறனால இது செகண்ட். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 2 மெத்தில் ஃபீனால் அப்படின்னு எழுதிக்கலாம் ரைட்டா. ஸோ இது எடுக்கும்போது அகைன் இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன். 1 2 3 அண்ட் 4 4th பொசிஷனில் CH3 இருக்குது. அப்போ இது என்ன வந்துடும்? நமக்கு 4 மெத்தில் ஃபீனால் ரைட். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதும்போது ஃபீனால் தான் நம்ம 1 எடுத்துக்க போகிறோம். இங்கே 1 ரைட்டுங்களா. ஸோ இது 2 3 அண்ட் 4 அண்ட் 5 2 அண்ட் 5ல் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸில் நம்பர் கொடுத்தீங்கன்னா 3 அண்டு 6ன்னு வரும். ஸோ அதை விட 2 5 சின்ன நம்பர் தான். அதாவது இந்த பேட்டர்னில் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வந்து 1 இது 2 இது 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 3,6 வரும். பட் 2,5 தான் நமக்கு என்னது? ஸ்மாலஸ்ட் லோயஸ்ட் நம்பர். அப்போ என்ன வந்துடும்? நமக்கு 2,5 டைமெத்தில் ஃபீனால் அப்படின்னு வரும் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நம்பரிங் கொடுக்கும்போது இங்கே 1. ஸோ நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்தாலும் என்ன வரப்போகுது? 2 6 தான் வரப்போகுது ரைட். ஸோ அப்போ இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா இது 2 இது 3 இது 4 இது 5 6 2லையும் 6லையும் மெத்தில் இருக்குது. அப்போ 2,6 டைமெத்தில் ஃபீனால் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே இதில் CH3 CO CH2 CH CH3 CH3 கொடுத்துருக்காங்க. ஒரு ஈத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஐயூபிஎஸ் நேம் எழுதும்போது 2 செயின் இருக்குது. லாங்கஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ இதை தான் செலக்ட் பண்ண போகிறோம் ரைட். அண்ட் நம்பரிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 அண்டு 3. ஸோ அப்போ இதுக்கு 1ல் மீத்தாக்சி இருக்குது, 2ல் மெத்தில் இருக்குது. ஸோ அப்போ யார் ஃபஸ்ட்டு வருவாங்க? மெத்திலா மீத்தாக்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீத்தாக்சி தான். ஏன்னா மெத்து இல்லைன்னா சேம். இதில் ஒய் வந்துடுது, இதில் ஓ வந்துடுது. ஓ தான் ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன வந்துடும்? நமக்கு மீத்தாக்சி. அப்போ 1 மீத்தாக்சி 2 மெத்தில். செகண்டில் நமக்கு என்ன இருக்குது?
மெத்தில் அண்ட் புரோப்பேன். ரைட்டுங்களா? அடுத்து இங்க நமக்கு என்ன இருக்கு? C6H5O C2H5 இருக்கு. அண்ட் இதுல நம்ம செலக்ட் பண்ணும்போது, அ பென்சீன தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா கார்பன் இதுல தான் அதிகம். அண்ட் இது ஈத்தாக்ஸி ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இது? ஈத்தாக்ஸி பென்சீன். ஏன்னா பென்சீன்ல ஒரே ஒரு OC2H5 தான். ஸோ அதனால பிரச்சனை இல்ல. நம்பரிங்கே தேவையில்ல. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. அகைன் இதுவும் ஒரு ஈத்தர். அண்ட் இது என்னன்னு குடுத்தாங்கன்னா, லீனியர் நார்மலா இருக்கக்கூடியது. இங்க ஒரு பென்சீன் இருக்கு. அப்ப யார செலக்ட் பண்ணிக்கணும்? இத தான் செலக்ட் பண்ணிக்கணும். அப்ப இது 2மே சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும்? ஃபீனாக்ஸி ஆயிரும். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல 1 ஃபீனாக்ஸி ஹெப்டேன் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அடுத்து இது பாருங்க. இதுக்கு நம்பரிங் குடுக்கும்போது இங்க 2 இங்க 4 கார்பன் இருக்கு. ஸோ இத தான் எடுக்கணும். அப்ப நம்பரிங் 1, 2, 3, 4ன்னு குடுக்கணும். செகண்ட்ல ஒரு ஈத்தாக்ஸி குரூப் இருக்கு. அப்ப 2 ஈத்தாக்ஸி 4 கார்பன்றதுனால என்னது? பியூட்டேன் வரும். ஸோ 2 ஈத்தாக்ஸி பியூட்டேன். ரைட்? ஸோ எல்லாத்தோட IUPAC நம்ம எழுதியாச்சு. தேங்க் யூ.